ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் ஞானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல அநேகர் நினைச்சுக்கிறாங்க, நான் நல்லா படிச்சா எனக்கு நிறைய ஞானம் உண்டாகும்னு சொல்லி. ஆனா நம்மை படைத்த தேவனை நாம நோக்கி கூப்பிடும் போது அவர் அனந்த ஞானம் படைத்த தேவனாக இருக்கிறார். நம்ம அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம ஞானத்தையும் நீதியையும் பரிசுத்தத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த மீட்பை கர்த்தர் சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லா ஞானமும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ அது கிருபை செய்கிறதாக இருக்கிறது. அதனால இந்த நாளிலே தோல்வியோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு ஞானம் இல்லை, நான் செய்கிறது எல்லாமே தோல்வியில முடியுதுன்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ உங்களோடு கர்த்தர் இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை படைத்த தேவன் சிலுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை மீட்டெடுத்த தேவனிடத்துல உங்க ஞானத்தை கேளுங்க. அவரிடத்துல நீதி உண்டு, அவரிடத்துல பரிசுத்தம் உண்டு. இவைகளை எல்லாம் நாம பெற்றுக்கொள்ளும் போதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தத்தையும் மீட்பையும் கொடுத்த தேவனை நோக்கி நாம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா உங்க ஞானத்தை கொடுத்து நடத்துங்க. உங்க நீதியும் உங்க பரிசுத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஜெயமெடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்ய வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நடத்துவாராக. God bless you. God bless you.